என்னைக்கு நீங்க ஜீசஸுடைய சந்தோஷத்தை நிறைவேற்றலையோ இவ உங்களோட இருப்பான். என்னைக்கு நிறைவேற்றுகிறீங்களோ கிறிஸ்து உங்களோட இருப்பான். எத்தனை பேருக்கு விளங்குது? இனி உங்க மனக்கண்கள்ல சந்தேகமோ மற்றவங்களை குறிச்சு எரிச்சலோ அடையாத, மற்றவங்களை பார்த்து பொறாமப்படாத, மற்றவங்களை குறித்து மறைவுல எங்கேயோ இருக்காங்க குறைகள் பேசாத. பரஸ்திரீ நீ போற சந்தில உன் கூட தான் இருக்கிற, உன்னை கண்டுபிடிச்சு வச்சிருக்கிற. நீ அவளை விட்டு தப்பிச்சு போயிருக்க, உன் ஈரலை பிளக்கிற வரைக்கும் உனக்கு மஞ்சத்துல உன்னை படுக்க வைத்துக் கொண்டிருப்பான். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆவியானவர் நம்மை நடத்துகிற சர்வ வல்லமையின் தேவாதி தேவனாக இருக்கிறார். அவருடைய முன்குறிப்பு நம்மை டிசைன் பண்ணுகிறவராக. எப்படி ஒரு உடை ஒரு மனுஷனுக்கு உண்டான தகுதிகளை கொடுக்கிறதோ, ஒரு அலங்காரம் எப்படி ஒரு வேல்யூவை ரைஸ் பண்ணி தருகிறதோ, அதே போல பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தை, the speciality what God has designed for the human, the Holy Spirit reveals for the individual. தேவன் ஒரு பரிபூர்ணமான ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்துக்கு உயர்வை காணும்படியாய் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுவதற்காக நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற விசேஷித்த பாத்திரமாய் இருக்கிறது. தேவச்சனமே, நம்முடைய வாழ்விலே எவ்வளவு முயன்றும் கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய வாழ்வுல பற்றாக்குறைகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் தொடர்ந்து கொண்டு வந்துதான் இருக்கு. நியாயமா ஒரு சின்ன விதை ஒரு விதைக்கப்பட்ட ஒரு 15 நாட்களுக்குள்ள அது வளர்ந்து ஒரு 10 வருஷத்துக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு தென்னை மரமா இருந்தா அது ஏகப்பட்ட அது கனிகளை நமக்கு கொடுக்கிறதாக இருக்கிறது. ஒரு மரம் தனக்கென்று கொடுக்கப்பட்ட வாழ்நாளை அது சரியாய் அது பிரயோஜனப்படும் என்று அது நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையின்படியாய் அது செயல்படுகிறது. உண்மையானால் மனுஷனுக்குள் தனக்கென்று செய்யப்பட முடியாத கட்டுகளிலே ஒரு மனிதனுடைய வாழ்வு தள்ளப்பட்ட நிலையாக இருக்கிறது. தேவச்சனமே, Holy Spirit is given to identify what may be troubleshoots in an individual's life. பரிசுத்த ஆவியானவர் தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்வுல என்ன பிரச்சனைகள் இருக்கிறது, என்ன ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது, போராட்டத்தினுடைய விளைவுகளுக்கு காரணம் என்ன என்பதை ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். தேவஜனமே, இன்னைக்கு தேவனுடைய பார்வையில அபார் என்கிற ஒரு வார்த்தை, இந்த அபார் நான் சொல்லியிருக்கிற உங்களுக்கு ஆயன் என்றால் கண், பேத் என்றால் வீடு, ரேஷ் என்றால் நம்முடைய தலை. மனிதனுடைய வாழ்விலே அவருடைய கண்கள் அவருடைய சிரசின் மீது இருக்கக்கூடிய தேவனை குறித்ததான தெளிந்த புத்திகள். தலையில என்ன இருக்கு? இந்த கையை வெட்டினா வாழ்ந்துடலாம், 2 கையை வெட்டி போட்டா வாழ முடியும், அப்படியே இந்த காலை இது வரைக்கும் வெட்டி எடுத்துட்டாலும் வாழ முடியும். ஆனா கை இருக்குது, கால் இருக்குது, இந்த தலையை வரைக்கும் வெட்டி எடுத்துட்டா அல்லது இந்த மூளைக்கு போற நரம்பு கட்டாச்சுன்னா, சோ இதுதான் ஹெட், இதுதான் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் அங்க இருக்கிறது. மனிதன்கள் இங்க இருக்கிற நம்ம எல்லாருக்கும் சரி ஒரே அளவில் தான் கிட்னி பணிபுரிந்து கொண்டிருக்கிறது. இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஹார்ட், எனக்கு முன்னாடி உங்களுக்கு பின்னாடி, இன்னொருத்தருக்கு முதுகுல, ஒருத்தருக்கு காலில் இருக்குதா? ஹியூமன் அனாட்டமி
இங்க இருக்கிற எல்லாருக்கும் சரி, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சரி, மனிதனுடைய சகல உறுப்புகளும் அவயங்களும் ஒரே செயல்பாடு அது செய்து கொண்டு வருகிறது. பட் ஒன்லி ஒன் திங், ஒன்றே ஒன்றுதான் வேறுபடுகிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மூளை. இதை தவிர தேவன் எல்லாத்தையுமே எல்லாருக்கும் ஒரே முறையாக ஒரே காரியங்களாக அதுல சைஸ் எல்லாம் கிடையாது. அந்தந்த மனிதனுடைய வளர்ச்சிக்கு ஏற்றபடி சகல அவயங்களும் உறுப்புகளும் அவனுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பட் ஒன்லி ஒன் திங், இந்த சிந்தைய நம்முடைய உள் அபிப்பிராயங்களுக்கு, நாம் சிந்திக்கிற செயல்பாடுகளுக்கு, நாம் என்ன நினைக்கிறோம், ஆவியில என்ன நினைக்கிறோம், ஆத்மாவில் என்ன நினைக்கிறோம், எமோஷன்ஸ்ல என்ன நினைக்கிறோம், கோபத்துல என்ன நினைக்கிறோம், கசப்புகள்ல என்ன நினைக்கிறோம், அறியாமையின் பிரச்சனைகள்ல வாழுகிற நம்மை இந்த சிந்தை சரியா இருக்குமானால், சிந்தை தேவனை சார்ந்து இருக்குமானால், இந்த உலகத்துல சகலத்திலும் நீங்கள் வெற்றி பெற முடியும். எப்படி இந்த சிந்தையை தவிர நீங்க தூங்கும் போதும் சரி, ஓடும் போதும் சரி, வருகிற பொழுதும் சரி, அவயங்கள் ஏதாவது ட்ரபிள் ஷூட் ஆகுதா, அது பெர்ஃபெக்டா அதனுடைய காரியத்தை அது செய்துகிட்டு இருக்கு. இப்போ சிந்தையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் நமக்கு பிரஷரை கொண்டு வருகிறது, சுகரை கொண்டு வருகிறது. தெய்வீகமற்ற போராட்டங்கள் எல்லாம் இந்த சிந்தையிலே இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவர் பலவிதமான யுக்திகளை இந்த வேதாகமத்தில் நமக்கு கேரக்டர் ஸ்டடியாக, ஈவென்ட்டுகள், இன்னும் பலவிதமான சூழ்நிலை சந்தர்ப்பங்களை கொண்டு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த வேதாகமும் நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல். அப்படி என்றால் இதை எப்படி செய்வது, அதை எப்படி செய்வது என்கிற சகல கோணங்களிலும் கொடுக்கப்பட்டதாக இருந்தாலும் அவைகளுடைய தாற்பயங்கள் நாம் அறியாமல் இருக்கிறோம். இதுல இருக்கிற ஆசீர்வாத வசனங்களை பார்க்கிறோமே தவிர கைடன்ஸ், வழிமுறைகள், அதை நம்ம யாருமே, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு ஷார்ட்கட். ஷார்ட்கட்ல போறவன் என்னைக்குமே ஜெயிச்சிட்டு இருக்க முடியுமா? சான்ஸே இல்லை. அதிர்ஷ்டம் என்பது அது இஷ்டத்துக்கு வருவது. சோ உங்க உழைப்பு, உங்க சிந்தனைகள், உங்க ஈடுபாடுகள் வேதாகமத்தில் இல்லை என்றால் தேவ ஜனமே ஏமாந்து போறவங்க நம்மளாதான் இருப்போம். இல்லைன்னா இவ்வளவு பெரிய பைபிள் வசனங்கள், 66 புத்தகங்கள், 1600 ஆண்டு காலங்களாக எழுதப்பட்ட எழுத்துக்கள், 40 எழுத்தார்கள், பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எழுதப்பட்டவைகள், இது தேவையே இல்லையே. நீங்க தனியா அவங்களுக்கு ஒரு 100-200 வசனத்தை பிரிண்டிங் பண்ணி கையில வச்சுக்கிட்டு அதையே நீங்க தியானம் பண்ணிட்டு இருக்கலாமே. பணக்காரனா எல்லாம், உடம்பு சுகம் பெற்று வல்லவர்களாக மாறலாம், அழகா ஆயிடலாம், அந்தஸ்து ஆயிடலாம், அறியாமையில் வெளியே வந்துடலாமே. முடியுமா? முடியாது. இவைகளில் ஏன் கோபம்? மனிதர்களுக்கு வரக்கூடிய கோபம் வேற, தேவன் எடுக்கிற கோபங்கள் வேற. தேவன் ஒரு மனிதன் மேல் கோபம் கொள்வாரானால் he wants to rectify the life of that particular person. யார் மீது கோபம் கொள்ளுகிறாரோ அவர்களை சீர்படுத்துவதற்காக தேவன் எடுக்கிற முயற்சியில் ஒன்றுதான் அந்த கோபம். வியாதி அனுமதிப்பார், பிரச்சனைகளை அனுமதிப்பார், போராட்டங்களை அனுமதிப்பார். ஆனால் அவர்களை சீர்படுத்தி மறுபடியும் அவர்களை எப்படிப்பட்டவர்களா மாற்றாரு? ஒரு மகிமையின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான தகுதி உடையவர்களாய் மாற்றுகிற தேவன் தான் அந்த பரிசுத்த கோபத்தினால் நம்மளை மாற்றுகிறவராக இருக்கிறார். பரிசுத்த கோபத்துக்கு தான் பேரு தெய்வீக அன்பு. நீ கூட உங்க வீட்டுல ஒரு புள்ள சரியா படிக்கல, கொஞ்சம் கண்டிஷன் பண்றீங்க, அந்த குழந்தைக்கு டியூஷன் வைப்பீங்க, அந்த குழந்தைய பிரத்யேகமா பார்த்து வருகிற குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள அந்த குழந்தை என்ன பண்ணிடுறீங்க? தேர்ச்சி அடைய செய்வது போல நம் தேவனும் அவர் கோபத்தினால் நிறைந்திருப்பதை இன்னைக்கு நம்ம எங்கெங்க வழி விலகி இருக்கோம், எங்கெங்க அறியாமையில் இருந்திருக்கிறோம் என்று வேத ரீதியாக நம்ம பார்க்க போறோம்.
ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. தேவன் வேதாகமத்திலே எதை சொல்லி இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது 1 பேதுருவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்கிறோம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். தேவச்சனமே, எல்லாம் அறிந்திருப்பீங்க, சகலமும் கற்றிருப்பீங்க, சகலமும் உங்க வாழ்விலே பலவிதமான எக்ஸ்பீரியன்ஸில் மத்தியிலே நீங்கள் தேறினவர்களாக இருப்பீங்க. ஆனாலும் வேதம் என்ன சொல்லுகிறது? தெளிந்த புத்தி உள்ளவர்களாய். உலகத்தின் பிரகாரம் நீங்க கார் ஓட்டலாம், உலகத்தின் பிரகாரம் நீங்க பிளைட் ஓட்டலாம், உலகத்தின் பிரகாரம் உங்க குடும்பத்தை நடத்தலாம், உங்க உலகத்தின் பிரகாரம் உங்க பிசினஸ் நடத்த முடியும், உலகத்தின் பிரகாரம் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். என்னைக்கு சாதனைங்கிற ஒரு வார்த்தை இருக்கோ, தோல்விங்கிற ஒரு வார்த்தையும் இருக்கலாம். இல்லையா? உண்டா இல்லையா? இப்போ தோல்விகள் வருது பிசினஸ்ல, மறுபடியும் என்ன பண்றோம்? அந்த பிசினஸ் மறுபடியும் செட் பண்ணிட்டு அந்த பிசினஸ் செய்கிறீங்க. அதை சீர்படுத்தினதுனால மறுபடியும் அந்த பிசினஸ் பிரச்சனை ஆகாது என்று இருக்குதா? கண்டிப்பா ஆகும், கண்டிப்பா பிரச்சனைகள் வரும். ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த வேதத்தின்படியாக நீ ஒரு காரியத்தை செய்வாயானால், வேத திட்டத்தின்படி ஒரு காரியத்தை செய்வாயானால், வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதிலே கொடுக்கப்பட்டிருக்கிற இதை இப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிற அதன்படி நீங்கள் ஒரு காரியத்தை செய்வீர்களானால் உங்க வாழ்க்கையில தோல்வியை வெற்றியாய் மாற்ற முடியும். என்ன நஷ்டம் அடைந்ததோ, என்ன போராட்டம் இருந்ததோ, அந்த போராட்டத்திலிருந்து நீங்க வெளியே நிச்சயமாக வர முடியும். அருமையான தேவச்சனமே, இங்க நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா நம்முடைய வாழ்வில் ஒரு பிரச்சனையோடு கூட தான் நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். இங்க யாராவது ஒருவர் என் வாழ்க்கையில் எனக்கு பயமே இல்லை, போதுமானவராய் என் தேவன் எங்களை நடத்தி இருக்கிறார், எங்க குடும்பத்துல சஞ்சலங்கள் இல்லை, தவிப்புகள் இல்லை, டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் எங்க குடும்பத்துல இல்ல, என் பிள்ளைகள் என் சொல்படி கேட்கிறார்கள், கணவன் மனைவி உறவுகள் தேவனுக்கு முன்பாக சாட்சியா இருக்கிறது என்று சகலத்திலும் சொல்லக்கூடிய ஒரு நபர் இங்க இருப்பீர்களானால் அது ஆச்சரியம் தான். எனக்கு தெரிஞ்சு பிசாசானவன் உறவுகளை அவன் பலவீனப்படுத்துகிறவனாக இருக்கிறான். அப்படியே இல்லைன்னா பொருளாதாரத்தில் பலவீனப்படுத்துகிறவனாக இருக்கிறான். அப்படியே இல்லைன்னா உங்களுக்குள் வியாதியையோ பயத்தையோ போராட்டங்களையோ எதையாவது விதைக்கிறவனாக இருக்கிறான். இப்போ வேதம் சொல்லுது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் எங்கள் பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலே எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் பக்கம் 887 வசனம் 23 வாசிக்க கேட்போம். கர்த்தாவே மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறது அல்லவென்று, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறதல்ல என்றும், தன் நடைகளை நடுவது நடக்கிறவனாலே ஆகிறது அல்லவென்றும் அறிவேன். தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறதல்ல என்றும் அறிவேன். இங்கே தீர்க்கதரிசி மிக ஸ்டெடியான ஒரு வார்த்தையை பிரகடனப்படுத்துகிறார். மனுஷனுடைய பல வழிகள்
இந்த பல வழிகளிலே இங்கே சொல்றார். கர்த்தாவே ஆண்டவரை பார்த்து சொல்றார். இங்கே மனுஷனுடைய வழி அவனாலே நெவர். நீங்கள் பல விஞ்ஞான முன்னேற்றத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு 50 ஆண்டு காலங்களுக்கு முன்பாக இருந்த விஞ்ஞானம் வேற, இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானம். அன்னைக்கு ஒரு டெலிகிராம் கொடுப்பாங்க. வீட்டுல ஒரு சாவு விழுந்துச்சுன்னா காலையில கொடுத்தா அது போகும். ஒரு 10 மணிக்கு 11 மணிக்கு போகும் டெலிகிராம் தந்தி. அது கூட இங்க போஸ்ட் ஆபீஸ் போகணும், நிக்கணும், நம்ம எழுதி கொடுக்கணும். அவன் எதையோ தட்டுவான், அங்க எதையோ தட்டுவாங்க, அது அங்க லெட்டர்ல எழுதப்படும். அதை கொண்டு போய் ஒரு போஸ்ட்மேன் ஒரு வீட்டுல கொடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு தந்தி வந்திருக்கு. ஆனால் தேவஜனமே, இன்னைக்கு ஒரு எஸ்எம்எஸ், ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ், அவ்வளவுதான் டைம். இன்னும் கேட்டீங்கன்னா என்ன நடக்குது? வீடியோ காலிங்ல நேச்சுரலா இந்த 1 செகண்ட் கூட தேவையில்லை, நடக்கிறத உடனுக்குடன் பார்க்கலாம். நேர்ல பார்க்கலாம், நேர்ல கூட அப்படி பார்க்க முடியாது. அங்க எத்தனை கேமரா கொண்டு எடுக்கிறாங்களோ அதுல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் எந்த ஒரு ஒளிபரப்புலாமோ அதுதான் நமக்கு டைரக்டா வந்து சேருது. அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா. இங்கே எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தாவே மனுஷனுடைய வழி அவனாலே ஆகுதல் என்றும் தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகுதல் என்றும் அறிவேன். இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையில தோல்வி ஏன் தெரியுமா? இந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைக்கு ஆப்போசிட்டா நம்ம நினைக்கிறது. யாரை பார்த்து கேள்வி கேட்டுட்ட? இந்த கேள்வி என்னைக்கு ஒருத்தன் கேட்கிறானோ, ஒரு தகுதியற்றவன் நம்மளை பார்த்து ஏதாவது கேட்டிருப்பான். உள்ளத்தின் ஆழத்துல ஒரு சின்ன எண்ணம், அவன் என்ன தகுதி, நான் என்ன தகுதி, என்ன பார்த்து கேட்டிருக்கான். நீங்க வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உள்ள சிந்திச்சாலே போதும். ஒரு காரியத்தை காண்கிறாய், அவன் பார்வைக்கு அவன் ஏதோ செய்யறது, அவனால முடிஞ்சதை செய்துட்டு போறான். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு ஒரு மாட்டு வண்டி ஓட்டுற ஒரு பையனை தெரியும். அவன் நல்ல ஒரு சிகப்பு கலர் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு அந்த மாட்டு வண்டிக்கு முன்னாடி ஒரு கொம்பு இருக்கும், கிராஸ் கொம்புல 2 மாடு போட்டுருப்பாங்க. இங்க உட்கார்ந்துட்டு அதை ஓட்டுவான். அவன் பக்கா சிகப்பு கலர் ஷர்ட், ஒரு காலை கால் மேல போட்டு ஒரு காலை கீழே விட்டு தொங்க விட்டு ஆட்டிக்கிட்டே மாட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு போறான். என் கூட இருக்கிற அவரு கொஞ்சம் ஒரு பெரிய ஆளு, ஒரு பணக்காரர் தான். அவர் என்கிட்ட சொல்றாரு, சார் அங்க பாத்தீங்களா ஒரு மாட்டு வண்டி? ஆமாங்க, மாட்டு வண்டி. அதுல பாருங்க, அவன் போட்டுக்க ஷர்ட் சிகப்பு கலர் ஷர்ட், இதுல வேற கால் மேல போட்டுக்கிட்டு மாட்டு வண்டி ஓட்டுறது. ஆனா அவன் காரோ எதையும் ஓட்டுறது இல்ல, ஒரு மாட்டு வண்டி. எவ்வளவு திமிரு பாருங்க, காலை ஆட்டிக்கிட்டு அவருக்கு. ஏன் அவன் கால் இந்த காலை ஆட்டிக்கிட்டு போனான். அவனுக்கு பிடிச்சிருக்குது ரெட் ஷர்ட், உனக்கு பிடிக்கலாம் விட்டுற. தேவச்சனமே, மனிதனுடைய வாழ்வு ஒரு சின்ன தாட். இது தேவனை மகிமைப்படுத்துகிற தாட்டா, இல்லை இவருக்குள் கல்மிஷமான எண்ணங்கள் இருக்கிறது, இவருடைய மைண்ட், இவருடைய ஹார்ட் நல்லதா இருக்குதா? அதை கண்டு மகிழ வேண்டியதான். சார் பாருங்க சார், ஒரு மாட்டு வண்டி ஓட்டுறான், அவனுக்கு பிடிச்ச கலர் அந்த ரெட் கலர், அதை போட்டுக்கிட்டு என்ன ஆனந்தம் பாருங்க. ஓட்டுறது மாட்டு வண்டிதான், அந்த ஆனந்தத்துக்கு நிகரையில பாருங்க. காலை ஆட்டிக்கிட்டு என்ன சங்கீதம் பாடிட்டு போறானோ தெரியல, என்ன சந்தோஷத்துல போறானோ தெரியல. இப்படி நினைக்கப்படுகிற இந்த நினைவு ஒன்று இருக்க, என்ன திமிரு பாத்தீங்களா சார்? ஓட்டுறது மாட்டு வண்டி, காலை ஆட்டிக்கிட்டு போறான். என்ன பாட்டு பாடுறா தெரியல, பாட்டு போறான்ற மாதிரி. ஏன் இதை சொல்லுகிறேன்? எரேமியா சொல்லுகிறார், கர்த்தாவே
மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறதில்லை. இங்கே நம்முடைய வாழ்வுல நம்முடைய சிந்தைகள், இங்க இருக்கிற அநேகருடைய சிந்தைகள் கூட்டி கழித்து பார்ப்பீர்களானால் we play a negative role against God. உங்க சிந்தைகள் எல்லாம் தேவனுக்கு விரோதமான சிந்தைகள். தேவன் கோபத்தால் நிறைகிறார். உங்க வாயின் வார்த்தைகள், உங்க மனதின் சிந்தைகள், it speaks defects about others. We have no authority. நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. நினைப்பதற்கு அதிகாரம் இல்லை, பேசுவதற்கு அதிகாரம் இல்லை. பார்க்கிற பார்வையிலே அங்க தவறு இருக்கோ இல்லையோ, உன் பார்வையிலே தவறு இருக்கு, உன் நினைவுகளிலே சரியில்லை. யார் யார் இப்படிப்பட்ட சிந்தைகள்ல வாழுகிறார்களோ அவங்க வாழ்வு போராட்டத்துக்குள்ளதாக தான் இருக்கும். அவங்க வாழ்வு தெய்வீகமற்ற வாழ்வில் தான் இருக்கும். யாரை கை நீட்டி சொல்லுகிறாயோ அவனும் உன்னை போல தேவனுடைய பிள்ளைதான். தேவன் அவனை விசேஷமாக பாத்திரமாக இன்னும் 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் அவனை மேலோங்கிற நிலைக்கு அவர் முன்குறித்திருப்பார். ஆனா உன்னுடைய வார்த்தை தேவனுடைய முன்குறிப்புக்கு விரோதமாக இன்னைக்கு நடக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தையை பேசுகிற ஒரு கிறிஸ்தவ பையனாக, பொண்ணாக, கிறிஸ்தவ தாயாக, கிறிஸ்தவ தகப்பனாக, சகோதரனாக, சகோதரியா நீ பேசுவாயானால் the anger of the Lord will come into your family. அதைத்தான் இங்கே எரேமியா சொல்லுகிறார் 21வது வசனத்தில். அதே அதிகாரம், மேய்ப்பர்கள் மிருக குணமுள்ளவர்களாகி நீ தாயா இருக்கிறியா, தகப்பனா இருக்கிறியா, உன் குடும்பத்தை மேய்க்கிறியா, நீ உன் குடும்பத்தினுடைய தலைவனா இருந்து உன் குடும்பத்தை நீ பராமரிக்கிறியா, இல்ல 3-4 குழந்தைகள் இருக்கு, நீ மூத்த சகோதரனாக இருந்து உன் குடும்பத்தை நீ பாதுகாக்கிறியா? தேவச்சனமே, when you want to rule others, யாரையாவது நீ ஆதிக்கம் செயல்படுத்த வேண்டுமானால் உன் ஆதிக்கம் அன்பின் நிமித்தம் இல்லைனா உன் குடும்பம் க்ளோஸ். உன் சரீரத்துல வியாதி வரும், உங்க சரீரத்துல போராட்டங்கள் வரும், நீ கையிட்டு செய்கிற பிரயாசம் வாய்க்காது. காரணம் வேதம் சொல்லுகிறது, மேய்ப்பர்கள் எந்த குணம் உள்ளவர்களாய் மாறுகிறார்கள்? மிருக குணமுள்ளவர்களாகி, மிருகம் குணம் உள்ளவர்களாகி கர்த்தரை தேடாமல் போனார்கள். கர்த்தரை தேடாமல் போனார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனுடைய வார்த்தைக்கு நேரா அவங்க பேசல, தெய்வீகமற்ற வார்த்தையினால் பேசுகிறவர்களாய் இருக்கிறார்கள். இன்றைக்கு ஹோல் வேர்ல்டு மாய்மாலத்தில் இருக்கு. ஆனால் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் இருக்கிற நீங்களும் நானும் இந்த உலகத்துக்கு யாரா இருக்கணும்? பெர்ஃபெக்ட் மேய்ப்பராக நம்ம இருக்கணும். நம்ம குடும்பத்தில் ஒரு பெர்ஃபெக்ட் மேய்ப்பராக தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்திருக்கணும். வேலை செய்கிற வேலை ஸ்தலத்தில் உண்மையும் உத்தமும் உள்ள ஒரு மேய்ப்பராக தான் நம்ம இருந்திருக்கணும். உன் குடும்பத்தை பாதுகாக்கிற விஷயத்துல தேவ சத்தியத்தின்படி நடத்துகிற ஒரு குடும்ப தலைவராக, தலைவியாக தான் நம்ம இருந்திருக்கணும். பட் இன் vain, போராட்டத்துக்குரியவைகளாக, பிரச்சனைக்குரியவர்களாக உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் மிருக குணம் உள்ளதாக இருக்கிறது. அருமையான தேவச்சனமே, ஆனால் வேதம் சொல்கிறது தெளிந்த புத்தி உள்ளவர்களாக பிசாசானவன் எவர்களை விடுங்கலாம் என்று வகை தேடிக்கொண்டிருக்கிற காலம். ஒரு சின்ன மிஸ்டேக் from your word, ஒரு சின்ன மிஸ்டேக் by your actions, we have to be on the very safest and particular God's word. தேவச்சனமே, இன்னைக்கு அழிந்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கை எதனால் என்பதை நீ சிந்திப்பாயானால், நீ பிராபலத்தின் தரித்திரத்தில் இருக்கிறே, நீ இப்ப சிந்திப்பாயானால், உடம்புல வியாதி இருக்குது, வியாகுலம் இருக்குது, உன்னை விட்டு போக மாட்டேங்குது, எவ்வளவு பணம் செலவு பண்ணியோ, இப்ப நீ சிந்திப்பாயானால்
ஒருவேளை சூனியங்களும் மாந்திரிகம் ஏன் அனுமதிக்கப்பட்டிருப்பது என்பதை நீ சிந்திப்பாயானால், today God gives a remedy to you. இன்றைக்கு ஒரு மாற்று ஒரு சூழலை தேவனால் உங்களுக்கு உண்டு பண்ண முடியும் என்பதை நீ விசுவாசிக்கிற பொழுது உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும் ஐயா. Every day, every fraction of second, I learn unto God. நான் தேவனிடத்தில் கற்றுக்கொண்டு வருகிறேன். இன்னைக்கு ஒரு சிறிய காரியமானாலும் சரி, பெரிய காரியமானாலும் சரி, தேவனுடைய அனுமதி இல்லாத செய்யப்பட்டவைகள் எல்லாம் கோடிக்கணக்கில் எனக்கு லாஸ் ஆயிருக்கு இந்த கையில, லட்சக்கணக்கில் லாஸ் ஆயிருக்கு இந்த கையில. பல காரியங்கள் பரிதவித்து அலைந்து திரிகிற காரியமாக என் வாழ்க்கையில நடந்திருக்கு ஐயா. வேதம் அறிந்த போதிலும் சில தவறான வழுக்கப்பட்ட சூழ்நிலையில் விழுந்த நான் தேவச்சனமே மன்னித்து ரட்சிக்கும்படியாய் அறிக்கை செய்கிற பொழுதுதான் தேற்றுதல் என்கிற ஒரு ஸ்தானத்தை அடைய முடிகிறது. வேதத்தை வாசிக்கிற பொழுதெல்லாம் பலவிதமான சம்பவங்கள். இதை வாசிக்கிற போது தேவன் ஒவ்வொரு முகங்களை காண்பார். இவங்கெல்லாம் இதுல தான் நான் மாட்டிட்டு இருக்காரு, இது தேரவே தேராது என்று சொல்லக்கூடிய பல கருத்துக்களை பல மனிதர்களை என்னிடத்துல காண்பித்திருக்கிறார்கள். I know very well this will never get a challenge in life. எனக்கு தெரியும் இது தேரவே தேராது லாஸ்ட் வரைக்கும். பட் இந்த வாயினால நான் அவங்களுக்கு சொல்ல மாட்டேன். ஏனென்னா நான் மிருக குணம் உள்ளவனாய் மாறுவேன். தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்து என்னுடைய வழி வேதத்தின் வழியாக இருக்கிறதா அல்லது பொய் உரைக்கிற என் வாயின் மிருக குணமுள்ள வழியாக இருக்கிறதா என்று தேவனே எனக்கு ஒரு டெஸ்ட் வச்சிருப்பாரு. I will speak always the positive sense with the people. மக்களோடு பேசுகிற போது என் நஷ்டத்தை குறித்து சொல்லுவார்களானால், பிரதர் எல்லாம் நன்மைக்கு தான் பிரதர், உங்களுக்காக ஜெபிக்கிறவங்க இல்ல பிரதர், எனக்கு யாருமே தேவையில்லை, பரிசுத்த ஆவியானவர் எனக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பேசுகிறார் என்று அதை சொல்லுகிறவனா தான் நான் இருப்பேன். தேவ ஜனமே, if you want to reach a highest position in the sight of the holy heaven, பரலோக ராஜ்யத்தின் பார்வையிலே நீ ஒரு கனமுள்ள ஒரு ஊழியக்காரனாக, கனமுள்ள ஒரு குடும்ப தலைவனாக, தலைவியாக பிறக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் மத்தியிலே நீ சிறந்து விளங்க வேண்டுமானால் வாயிலிருந்து புறப்படுகிறவைகள், உன் கண்ணிலிருந்து பார்க்கிற பார்வைகள், உன்னுடைய செயல்பாடுகள் மிருக குணம் உள்ளவதாக இருக்குமானால் your problem will never get solved. உங்க பிரச்சனை ஒருபோதும் தீராது என்று வேதம் சொல்லுகிறது ஐயா. ஏனென்றால் நீ பேசின பேச்சு கர்த்தருக்கு ஏற்ற பேச்சல்ல. மிருக குணம் உள்ள உன்னை தேவன் ஆசீர்வதித்தாரானால் அவர் நீதி உள்ள தேவனா, லஞ்சம் வாங்குகிற தேவனா, நீ ஆராதிக்கிற தேவன். He is very special. அவர் மகிமையின் தேவன், அவர் தேவச்சனமே. அவரை கொஞ்சம் சந்தேகப்பட்டாலே போச்சு, நீ பெற்றது கூட இருந்துருவார்கள். ஏன்னா நீ பெற்றதெல்லாம் எதனால் தெரியுமா? அவர் கொடுத்ததுனால. இங்கே வேதம் சொல்லுகிறது, மேய்ப்பர்கள் மிருக உள்ளம் உள்ளவர்களாய் மாறி கர்த்தரை தேடாமல் போனார்கள். ஆகையால் அவர்கள் காரியம் வாய்க்காமல் போய் அவர்கள் அவர்களுடைய மந்தை எல்லாம் சிதறடிக்கப்பட்டது. எதை நம்பி யார் கூட இருந்தையோ, they will be subdivided. They will never help you. They will never have an enjoyment with you. அவங்க தான் உனக்கு எதிரியா இருப்பாங்க. உன் கூட யார் இருக்கப்பட வேண்டுமோ அவர்கள் உனக்கு மிகுந்த எதிரியா இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது ஐயா. தேவச்சனமே, இவைகள் எல்லாம் எங்கிருந்து எப்படி நம்முடைய வாழ்விலே வந்தது? நீதிமொழிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை நாம் முழுமையாய் தியானிக்க போகிறோம்.
இங்க யாருக்கு செவி கொடுத்தாய் என்பதை வேதம் தெளிவுபடுத்த போகிறது. எதை நீ விரும்புகிறாய் என்பதை வேதம் உனக்கு தெளிவுபடுத்தப்பட போகிறது. ஏன் ஆண்டவர் உண்மையில் கோபம் கொண்டிருக்கிறாரு? அவர் அன்பான தேவனாச்சு, பரிசுத்த ஆவியை உங்களுக்கு அனுப்பி உங்களை ஸ்டடி பண்ணுகிற தேவனாச்சு. அவர் நம்முடைய வாழ்நாள் எல்லாம் துக்கமடைகிற நாளாக நம்முடைய வாழ்வு இன்றைக்கு காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மகனே, மகளே, முதலாவது ஒரு தொகுப்பாக இந்த 7ஆம் அதிகாரத்திலே 1 to 3 வரை வேதம் உள்ளவங்க எடுத்து வச்சுக்கலாம். இந்த கான்செப்ட் நீங்க புரியதான் உங்க லைஃப் ஸ்டடி ஆகும். புக் இல்லாதவங்க கவலை இல்லை, ஐயா வாசிப்பாங்க. அந்த வார்த்தைகளை மிக தெளிவாய் நீங்க கவனிக்கலாம். இது உங்களுடைய வாழ்வை மாற்ற போகிற ஒரு நேரத்துக்கு நேராக நாம் கடந்து வந்திருக்கிறோம். வாசிக்க கேட்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 3வது வசனம் வரையிலாக. என் மகனே, என் மகனே, நீ என் வார்த்தைகளை காத்து, நீ என் வார்த்தைகளை காத்து, என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. இங்கே ஒரு வார்த்தையை சொல்றார். கிட்டத்தட்ட 2700-800 ஆண்டுகளுக்கு முன்பாக பேசப்பட்ட வார்த்தை. கிறிஸ்து பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகள் பேசப்பட்ட வார்த்தை. கிறிஸ்து பிறந்து 2024ஆம் ஆண்டுல நம்ம நிக்கிறோம். இன்னைக்கு இந்த வார்த்தை சொல்லுகிறது, என் மகனே, என் மகளே, நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. இந்த வேதாகமத்தை குறித்து உங்களுக்கு என்னைக்கு தெரியும்? கிறிஸ்து என்கிற வார்த்தை உங்களுக்கு என்னைக்கு தெரியும்? என்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்தீங்க? என்னைக்கு விசுவாசத்துக்குள் வந்தீங்க? என்னைக்கு தேவனை தேட ஆரம்பிச்சீங்க? இவைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். தேவனுடைய வார்த்தைகள் உங்களுடைய உள்ளத்தில் காக்கப்பட்டதா? வேதம் என்ன சொல்றது நமக்கு? நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில். உங்கள்கிட்ட ஒரு 100 ரூபா கொடுத்து சில்லறை இருக்கான்னு கேட்கறாங்க. நீங்க என்ன எடுப்பீங்க? 2 50 ரூபா இருந்தா இந்த 2 50 ரூபாய் எடுத்து நீங்க அந்த 2 ரூபா பத்திரப்படுத்துறதுனால 100 ரூபாய்க்கு சில்லறை கொடுக்க முடிச்சு. இப்போ உங்க வாழ்க்கை என்ற போராட்டத்தை சந்திக்க போறீங்க. டிராபிக்ல வண்டி ஓட்டுறோம், வந்த ஸ்பீடு 60 கிலோமீட்டர் வேகம், ஆனா கும்பல் அங்க டிராபிக்ல நிக்குது. நீங்க 60 கிலோமீட்டர் வேகத்துல அந்த கும்பலை தாண்டி போயிட முடியுமா? வண்டியில என்ன இருக்கு? பிரேக் பிடிச்சா பிரேக் நிக்கும். யாராவது சொல்லி பிரேக் பிடிக்கிறீங்களா? ஆட்டோமேட்டிக் பிரேக் பிடிச்சிட்டே வரீங்க. கூட்டம் கலைஞ்ச உடனே என்ன பண்றீங்க? பிரேக்ல இருந்து கால் எடுக்கிறீங்க, அடுத்து ஆக்சிலேட்டர் கொடுக்குறீங்க. இதுக்கு யாராவது புதுசா பாடம் சொல்லி கொடுத்து, தம்பி இப்ப இதை எடுப்பா, இப்ப அதை போடுப்பா, இந்த கீரை மாத்துப்பா, யாராவது சொல்லி கொடுக்குறாங்களா? It is atomized in our mind. தேவச்சனமே, அவருடைய வார்த்தைகள் உங்களுக்குள் இருக்குமானால் அது அந்தந்த நேரங்களில் செயல்பட்டு உங்களை நடத்தி இருக்கணும். அப்படிதானே? உண்மைதானே? இப்போ உங்களுக்குள் அது இருந்ததா இல்லையா அப்படின்னு இப்ப வேதத்தில் பார்க்க போறோம். வாசிக்க கேட்போம் 2வது வசனத்தை. என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியைப் போல் காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். தேவஜனமே, அது வெறும் வார்த்தையா ஒரு கல்லு மாதிரி பாக்கெட்ல கிடந்தா, காசு கொடுக்க வேண்டிய இடத்துல அந்த கல்லை கொடுத்தா செல்லுமாறு? இல்ல 500 ரூபாய் நோட்டே வச்சிருக்கிற, கிழிஞ்சிருக்குது, செல்லுமாறு? கல் இருந்தாலும் செல்லாது, கிழிஞ்சிருந்தாலும். இப்போ வார்த்தை, தேவனுடைய கட்டளைகள் உங்களுக்குள்ள கல்லாகவும் கிழிந்த நோட்டாகவும் இருக்குமானால் நீ பிழைக்க முடியுமா?
நீ படம் வச்சிருக்கலாம், அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மண்ணுக்கும் உதவாது. நீ வச்சிருக்கிறது என்ன? கல்லு, கிழிஞ்சு போன எவ்வளவு வயதானாலும் சரி. நான் 40 ஆண்டு காலமா அந்த பைபிளை வாசிக்கிறேன் பாஸ்டர். காத்து கொண்டிருக்கிறாய் அந்த வார்த்தையை. It is holy. It is being protected by holiness. அந்த வார்த்தை பரிசுத்தம் உள்ளது. உனக்குள் பரிசுத்தத்துக்கு ஒரு வாயின் அறிக்கையாய் அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா? மரணமும் ஜீவனும் உன் நாவிலே இருந்து கொண்டு இது என்னவோ என் உள்ளத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு பேசுகிற வார்த்தை, நினைக்கிற வார்த்தை, பிரகடனப்படுத்தப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் காத்துக்கொள்ளுகிற அனுபவத்தை விட்டுட்டு அதை தூக்கி போடுகிற அனுபவமாக உனக்குள் இருக்குமானால், இப்போ கல்லும் கிடையாது, கிழிஞ்ச அந்த 500 ரூபாய் நோட்டு கிடையாது, போங்க ஒண்ணுமே இல்லை. கல் இருந்ததாவது நாய் வந்து அடிக்கிறதுக்கு உதவும். கிழிஞ்ச நோட்டு இருந்தாவது சொல்லலாம், ஏப்பா இந்த கிழிஞ்ச நோட்டா இருக்குதுப்பா, ஒரு டீ கொடுப்பா, நாளைக்கு போய் வரும்போது தரேன். இப்ப ரெண்டுமே இல்லை. அநேகருடைய குடும்ப வாழ்வுல பிள்ளைகள் பற்றி பிரிந்து போன குடும்பங்கள், பிரச்சனைக்குள்ள பிள்ளைகள், போராட்டத்துக்குரிய பிள்ளைகள். கல்யாணம் பண்ணாம இருந்தாலும் நல்லா இருக்காம, கல்யாணம் பண்ணி அவனும் பிரம்மச்சாரியா இருக்கலாம், அவ்வளவு பிரச்சனை வீட்டுல. ஒரு நல்லது கெட்டது இல்லை. இங்கே ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல காத்து பத்திரப்படுத்த சொல்றாரு, இரண்டாவது சொல்றாரு அதை கண்மணி போல காத்து கொண்டிருக்க வேணும், அப்பதான் நீ பிழைத்திருப்ப. தேவச்சனமே, எங்கேயாவது ஒரு சின்ன வார்த்தையின்படி நம்ம நடந்திருக்கோமா? எத்தனை அவகாசங்கள் நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் கொடுத்தாரு. ஒரு வார்த்தையை கொடுத்து, இந்த வார்த்தையில என் பையன் ஜெயிச்சிருவான், வா அவனை கோடீஸ்வரனா மாத்த போறேன், இந்த வார்த்தையில பொண்ணு ஜெயிச்சிரும்பா, அது ஒரு நல்ல குடும்ப பொண்ணா மாத்த போறேன், இந்த வார்த்தையை என் குழந்தை பொண்ணுதான் நான் பார்க்க போறேன், அவங்க டோட்டல் தேசத்துக்கே நான் சேமத்தை கொடுக்க போறேன். அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆனா நீங்களும் நானும் பெற்றிருக்கிற வார்த்தையை காக்கவும் இல்லை, அதன்படி பிழைக்கவும் நம்முடைய வாழ்விலே நாம் முயற்சிகள் எடுக்கவில்லை. அப்படி எடுத்த அப்படி நீங்க யாராவது சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க பெரிய ஆள் தான் நான் சொல்லுவேன். ஆனா பிரச்சனைன்னு சொல்லிங்க என்று ஜெபிக்க வரக்கூடாது. இங்க 2 சாட்சி சொல்லணும். ஐயா சொல்லுவது போல என் வாழ்க்கை இருக்கு. என் வாழ்க்கை மனங்கடிக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல, செழிப்புள்ள வாழ்க்கை என்று சொல்லுகிற ஒரு நபர் உண்டானால் அவன் வார்த்தையை காத்துக் கொள்ளுகிறவனாய், கண்மணி போல காத்துக் கொள்ளுகிறவனாய், அவன் பிழைப்பை உண்டு பண்ணுகிறவனாய் அவன் இருப்பானே தவிர வேற no other negative process in his life. வாசிக்க கேட்போம் 3வது வசனத்தை. அவைகளை உன் விரல்களில் கட்டி அவைகளை உன் இருதய பலகையில் எழுதிக்கொள். உன் இருதய பலகையில் எழுதிக்கொள். என்னன்னா, உங்களை பார்த்தா மற்றவங்க மனதில் தயவு உண்டா? ஒரு மீட்டிங் போயிருந்தோம் நாங்க, 10-15 பேர் மீட்டிங் முடிஞ்சு எல்லாரும் வெளியே வந்து ஒரு டீ சாப்பிட்டோம். எல்லாரும் டீ சாப்பிட்டுருந்தாங்க, அவங்க ஒரு பிஸ்கட் வாங்கி சாப்பிட்டாங்க. ஒரு நாய் ஓடி வந்தது, 30 ஊழியக்காரன் நிக்கிறான், ஒரு ஆள்கிட்ட போகலைங்க. எனக்கு தெரிஞ்ச நாய் இல்ல, என்கிட்ட வந்து நின்றுச்சு. எடுத்து சாப்பிட போலன்னு பார்த்தா முன்னாடி நாய் வந்துச்சு. பாஸ்டர் மாதிரி சொல்றாங்க, ஐயா எங்கேயோ இருந்து வந்தது, ஏதோ இப்படி போகுதுன்னு நினைச்சா போறவர் உங்க பக்கத்துல வந்து நின்றாரு. நாய்க்கு தெரிஞ்சிருக்கிறியா, கொடுத்துட்டு வைக்க போறேன் போட்டுட்டேன். அதான் இங்க சொல்றாரு, வாசிப்பு அந்த வார்த்தைய. அவைகளை உன் விரல்களில் கட்டி அவைகளை உன் இருதய பலகையில் எழுதிக்கொள். உன்னை பார்க்கும் போது இந்த வார்த்தைகளை நீ காத்துக் கொள்ளுகிறவனாய் இருப்பாயானால் உன் முகத்துல தெரியும் நீ யார் என்று, உன் செய்கையில தெரியும் நீ யார் என்று.
உன் வார்த்தையில தெரியும் நீ யார் என்று, உன்னுடைய அனுபவத்தில் தெரியும் நீ யார் என்று. தேவச்சனமே, வார்த்தையை காத்துக் கொள்ளாத ஒரு வீடு, வார்த்தையின்படி பிழைக்காத ஒரு வீடு, never never in the history of the Lord's blessing, தேவனுடைய ஆசீர்வாதம் என்கிற சரித்திரத்திலே அந்த குடும்பம் இடைபெறாதையா. ஏதோ உழைக்கிறான், சாப்பிடுவான், வெந்த சோறை சாப்பிட்டுட்டு வேலை வந்த வேலையில செத்தும் போவான். பெத்த பொண்ணு மதிக்காது நம்மள. உன் பணம் கொடுத்துருப்ப, பொருள் கொடுத்துருப்ப, பெத்த புள்ள மதிக்காத உன்னை எல்லாம் சாப்பாடை ஊட்டி அது கை கால் கழுவி வளர்த்த புள்ளதான். தேவச்சனமே, ஏன் அந்த வார்த்தையின்படி தேவனுடைய வார்த்தை இல்லாதனால பிழைக்கிற அனுபவம். God has allotted everything, but since we have know the word of the Lord, since we have know the power of the Lord, தேவனுடைய வார்த்தை இல்லாதனால், தேவனுடைய வல்லமைகள் நமக்குள் இல்லாததினாலும் இந்த குடும்பம் இப்படி இருக்குதே. தேவனுடைய கோபத்தால் மூழ்த்தப்பட்டதும் நிறைந்ததுமாக இருக்கிறது. ஆனாலும் அவர் அன்புள்ள தேவன். இன்னைக்கு சான்ஸ் கொடுக்கிறார் நம்ம எல்லாருக்கும். எனக்கும் தான், நானும் பெற வேண்டாத எத்தனையோ ஆசீர்வாதங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கலாம். எனக்கும் தான் பேசிட்டு இருக்கிறார். தேவச்சனமே, காத்துக் கொள்ளுகிற அனுபவம் இல்லை. இந்த அனுபவம் என்ன ஆயிப்போச்சு? இல்ல. வசனம் 4 7 வழியில் நாம் தியானிப்போம், வாசிக்க கேட்போம். இச்சக வார்த்தைகளை பேசும், இச்சக வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கு உன்னை விலக்கி காப்பதற்காக, பரஸ்திரிக்கு உன்னை விலக்கி காப்பதற்காக ஞானத்தை நோக்கி நீ என் சகோதரி என்றும் புத்தியை பார்த்து நீ என் இனத்தால் என்றும் சொல்லுவாயாக. நான் என் வீட்டில் ஜன்னல் அருகே நின்று பலகணி வழியாய் பார்த்தபொழுது பேதையர்களாகிய வாலிபருக்குள்ளே ஒரு புத்தியீன வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன். இவைகள் இந்த காத்துக்கொள்ளுகிற அனுபவம் இல்லாததுனால ஒரு பரஸ்திரி உன் வாழ்க்கையில் இருக்கிறாள். பரஸ்திரி என்றால் இடும்பனும் தெய்வீகமற்ற சூழல்ல வாழுகிற அனுபவங்கள், அதுதான் பரஸ்திரி. இவங்க லைஃப்ல நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, போராட்டங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். தேவனுடைய வார்த்தையை காத்துக் கொள்ளாததுனால அந்த ஆத்துமா தொய்ந்த நிலையில, பிரச்சனைக்குரிய நிலையில, போராட்டங்களுக்குள்ள நிலையில இந்த பரஸ்திரி அவங்களை நடத்துவாங்க. இப்போ ஞானம் பார்க்குது. இங்க வேதம் சொல்லுகிறது, ஞானத்தை நோக்கி நீ என் சகோதரி என்றும் புத்தியை பார்த்து நீ என் இனத்தால் என்றும் நீ சொல்லுவாயாக. இப்ப சொல்லல. அப்படின்னா என்னன்னா, தேவனுடைய வார்த்தை நமக்கு தெரியாது. காத்துக்கொள்ள வேண்டிய அனுபவத்தை நம்ம தவற விட்டோம். உள்ள இச்சகம் பேசுகிற பரஸ்திரி நுழைகிறா உள்ள. ஆண்டவர் கேட்கிறார், தம்பி, சகோதரியே, ஞானம் உன்னை பார்த்து கூப்பிடுகிறது இல்லையா? கேள்வியை வைக்கிறார். என்னைக்கு ஞானம் உன்னை கூப்பிடலையோ வேற எங்கேயோ மாட்ட போற. இல்ல நீ ஞானத்தை தேடுறதை விட்டுட்டியா? புத்தியை தேடுறதை விட்டுட்டியா? ஞானமும் உங்களை கூப்பிடுறது கேட்கல, நீங்களும் அதை கூப்பிடல,
அது தேடல. இச்சகம் பேசுகிற பரஸ்திரியின் இடத்துல உன் வாழ்க்கை இன்னைக்கு இல்ல, உங்க அப்பா உங்க அம்மா காலத்துல இல்ல, உங்க தாத்தா உங்க பாட்டி காலத்துல இல்ல, அதற்கு முன்பாகவே சிக்கப்பட்டிருக்கிற நீ. தலைமுறைகளுக்கு முன்பாக தரித்திரம் உன்னை ஆளுகை செய்யும்படி சிக்கப்பட்டிருக்கிற வியாதியின் கொடுமைகள் உன் வாழ்விலும் அவமானங்களும் நிந்தைகளும் நீ சுமக்கும்படியாய் it was determined 4 generations before. தேவச்சனமே, நீ விழித்துக் கொள்ளும்படி தேவன் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உங்க தரித்திரமோ உங்க பிரச்சனையோ உங்க வியாதி நீங்கப்பட வேண்டுமானால், அவமானப்பட்டுக் கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கை மாறப்பட வேண்டுமானால், stay upon the word of the God. தேவனுடைய வார்த்தையின் மீது கட்டப்படுகிற உன் வாழ்க்கையை மாற்ற நீ ரெடியாக. A good opportunity. The missed opportunity will never turn back again. இன்றைக்கு இந்த தருணத்தை விட்டா இந்த நேரம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். இங்கே வேதம் சொல்லுகிறது, நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதா இருக்கு? இச்சக வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கு உன்னை விலக்கி காப்பதற்காக நீ ஞானத்தை நோக்கி நீ என் சகோதரி என்றும் புத்தியை பார்த்து என் இனத்தாலும் என்று சொல்லுவாயாக. வேதம் சொல்லுது, அதுக்குதான் வேதம் உன் கையில கொடுக்கப்பட்டது. அதுக்குதான் உன் அக்கினிய விஷயத்துக்கு வர சொன்னது. அதுக்குதான் ஞாயிற்றுக்கிழமை திருச்சபைக்கு சரியா வா என்று சொன்னது. அதுக்குதான் எந்த கூட்டமா இருந்தாலும் ஒரு திருச்சபையை சார்ந்து வாழ் என்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிற. ஆனா என்ன செய்யறோம்? நம்ம அதை தவற விட்டுறோம். இப்போ வேதம் சொல்லுது, நான் உன் வீட்டின் ஜன்னல் அருகே நின்று பலகனி வழியாய் பார்த்தேன். எது பார்க்குது? ஞானமும் புத்தியும் இப்ப நம்மளை பார்க்குது. என்ன நடக்குது தெரியுங்களா? வேதம் சொல்லுது, பேதையர்களாகிய வாலிபருக்குள்ளே ஒரு புத்தியீன வாலிபனை அவனை கவனித்தேன். தேவச்சனமே, நீங்களும் நானும் அகப்பட்டிருக்கிற நிலையை ஞானம் நம்மளை பார்க்குது, புத்தி நம்மளை பார்க்குது. எவ்வளவு காத்துக் கொள்ளும்படி நான் பேசியிருக்கிறேன். இவங்க அதை கடைபிடிக்கலையே, அதை கவனிக்கலையே. அது தீர்மானமாய் அவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது என்று அறியாமலே வாழ்ந்தார்களே. அப்படிப்பட்ட பேதையர்களாகிய உங்களை கண்டேன், ஒரு வாலிபனை கண்டேன் என்று சொல்றார். ஏன் வாலிபன் சொல்றார்னா, வாழ வேண்டிய ஒரு மனுஷன் அவன் இன்னைக்கு சபிக்கப்பட்டு பிரச்சனைக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நம்மளை சொல்ற வாழ வேண்டிய மனுஷனாக நம்மளை பார்க்கிறார். இங்கே பரஸ்திரி பிரிவினைகளை உண்டு பண்ணுகிறார். என்ன பிரிவினை? இந்த காத்துக் கொள்ளுகிற அனுபவத்தை பிரேக் பண்ணலாம். நடக்கிறது என்ன? வசனம் 8 to 11 வரையும் நாம் வாசிக்க போகிறோம். அவன் மாலை மயங்கும் அஸ்தமன நேரத்திலும் இரவில் இருண்ட அந்தகாரத்திலும் அவள் இருக்கும் சந்துக்கு அடுத்த தெருவில் சென்று அவள் வீட்டு வழியாய் நடந்து போனான். அப்பொழுது இதோ, வேசின் ஆடை ஆபரணம் தரித்த தந்திர மனமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டாள். அவள் வாயாடியும் அடங்காதவளுமானவள். அவள் கால்கள் வீட்டிலே தரித்திருக்கிறது இல்லை. எனவே இப்போ ஒரு அகப்பட்ட நிலை. இந்த புத்தியை எங்க போய் மாட்டிக்கிறா?
அந்த பரஸ்திரி எப்படிப்பட்டவளாக இருக்கிறார்? வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த தந்திரமுள்ள ஒரு ஸ்திரீ. நாம ஸ்ட்ரெயிட்டா லூசிபருடைய கையில மாட்டிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அவள் வாயாடியும் அடங்காதவளுமானவள், அவர் கால்கள் வீட்டிலே. இந்த வாயாடிக்கு என்ன அர்த்தம்னா, வேதத்தை கேட்க மாட்டான், கால்கள் தரிக்கிறது இல்லைன்னா சபைக்கு வர மாட்டான், தேவனுடைய கட்டளைகளை காத்துக்கொள்ள மாட்டான், டோட்டலா அவன் பேக் ஸ்லைட், டோட்டலா அவனுடைய வாழ்க்கை தேவனுக்கு விரோதமாக இருக்கும். அவன் வாயிலிருந்து புறப்படுகிறதெல்லாம் வாயாடியும் அடங்காதவளுமான அந்த குணாதிசயத்தில் தான் இருப்பாங்க. அவங்க லைஃப் ஃபேக்டர், அவங்களால பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அந்த குடும்பத்துல என்ன பேசுறாங்கன்னே தெரியாது. ஆனா ஆலய வழிபாடு போவாங்க மாய்மாலத்தோட, காணிக்கையில் செலுத்தப்படும் மாய்மாலத்தோட, ஆராதனை செய்வார்கள் மாய்மாலத்தோடு. ஏனென்றால் இந்த பரஸ்திரி அப்படிப்பட்ட ஆளு. மாய்மாலங்கள் உள்ள இருக்கும், வெளியே தெரியாது. கேட்டா சொல்லுவாங்க, நல்ல கிறிஸ்தவ குடும்பம் இருந்தார், அந்த குடும்பத்திலே இப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. வெற்றி பெறுகிற வாய்ப்புகள் எல்லாம் போய் 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 ஏமாற்றி வாழுகிற ஒரு வாழ்க்கைக்கு நேராக அந்த கிறிஸ்தவ குடும்பம் தள்ளப்படும். அந்த கிறிஸ்தவ குடும்பத்தில் உள்ள அமைதிகள் பறிக்கப்படும். வாயாடியா இருக்கிற வீட்டுல ஒரு சொந்தக்கார மருமகளோ மருமகனோ இல்ல மாமனாரோ மாமியாரோ இருந்தா அந்த குடும்பம் விளங்குமா? இல்ல நீங்களே எடுத்துக்கங்க. நீங்க மருமகளை சொல்ல வேண்டாம், மருமகனை சொல்ல வேண்டாம், மகனை சொல்ல வேண்டாம், பேரனை சொல்ல வேண்டாம், பேத்தியை சொல்ல வேண்டாம். சரியா இருக்கிறீங்களா? உங்க சொந்த இங்க உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும், வெளியே வேண்டாம். ஒரு 4 நாள் சம்பவம் உன் வாயில நல்ல வார்த்தை வந்திருக்குதா? தேவ வார்த்தைய உச்சரிக்கிற உன் வாயில, தேவ வார்த்தையை சிந்திக்கிற உன் சிந்தனையில 4 நாட்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாரு. அகப்பட்ட நிலையில இருந்து லூசிபரை நீ வெளிப்படுத்தி இருக்கிறியா? அல்லது பரஸ்திரி பிரிவினை உன்னால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா? அல்லது காத்துக் கொள்ளுகிற அனுபவத்தை விட்டு மாறி உன் குடும்பத்தில் நீ இருந்திருப்பாயானால் தேவ ஜனமே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஐயா, திருநவனுக்கு எங்கேயாவது ஃபர்ஸ்ட் பிரைஸ், ஆஸ்கார் விருது கொடுப்பார்களா? இல்ல அரசாங்கம் எடுத்து அவங்களை போற்றுமா, புகழுமா? எதை விதைக்கிறையோ அததான் நீ அறுப்ப. நீ மாய்மாலத்தை விதைச்சினா 4 நாட்கள் தான், 5வது நாள் மாய்மாலத்தை தான் நீ அறுத்து ஆகணும். வேற வராது. நெவர். தேவச்சனமே, உன் வாழ்வு லூசிபருடைய கை கூலியாக நம்ம இருப்போம். லூசிபர் எதை செய்ய நினைக்கிறானோ உன் குடும்பத்தில் அதை செய்து கொண்டுதான் இருப்பான். வசனம் 12 இருந்து 15 வரையிலாக நாம் வாசிக்க கேட்போம். சில வேளை வெளியில் இருப்பாள். அவ எங்க இருப்பாளா? அந்த பரஸ்திரி வெளியில. சில வேளை வெளியில் இருப்பா, சில வேளை வீதியில் இருப்பாள். சில வேளை வீதிகளிலே திரிந்து கொண்டிருப்பா, சந்துகள் தோறும் பதிவிருப்பாள். சந்துகள் தோறும் அவளை பார்க்கலாம்.
தேவச்சனமே, இது என்ன குறிக்குதுன்னா, நம்ம பாட்டு பாடுறோம், காலையிலும் துதிப்பே, மாலையிலும் துதிப்பே, மதியத்திலும் துதிப்பே, நான் இரவினிலும் துதிப்பே, நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பே, நாதா உமை. இந்த வாயு பாட்டு வரைக்கும் தான். ஆனா இந்த ஸ்பிரிட் கொண்டவன் எங்க இருப்பான்? எங்க வேணாலும் பார்க்கலாம் ஐயா, எங்க வேணாலும் பார்க்கலாம் ஐயா. அவன் தூணில் இருப்பான், உன்னை பார்த்தா அதிசயமா இருக்கு, அப்படிதான் இருப்ப நீ. இந்த ஸ்பிரிட் பிடிச்சிருக்கிறவ சிஸ்டர் அங்க நிப்பாங்களான்னு பார்த்தா அங்க நிப்பாங்க அந்த சிஸ்டர். பார்க்கிறவுக்கும் உள்ள இந்த லூசிபர் ஆவி ஒரு மனிதன் ஆவியா உங்களை மாத்திரும். உன் தரித்திரத்தை பத்தி நினைப்பாது பக்கத்துல வந்து நின்றுரும். இந்த வியாபாரத்துல காசு வரணும், வீட்டு வரும்போது மொட்டையா வருவேன், போகும்போது எடுத்து போடலாம். இப்ப ஒண்ணுமே இல்லை, தேவனுடைய அந்த கோபாக்கில் இருக்குது. எத்தனை தலைமுறை எடுத்தாலும் உன் பொண்டாட்டி உன் கூட சேராதீரா, உன் புருஷன் உன் கூட சேர மாட்டாயா, உன் புள்ள உனக்கு ஒப்புரவு ஆக மாட்டாயா, உன் தரித்திரம் போகாதையா. நான் சொல்லல, மரணத்துக்கு கொண்டு போய் காலி பண்ற வரைக்கும் விட மாட்டான். வேதம் சொல்லுது, சாலமோன் ஞானி எழுதி வச்சிருக்கிறார். அவர் சரியா எழுதி நம்ம சரியில்லையா, அல்லது நம்ம சரியா இருந்து அவர் சரியா எழுதலையா? எப்படி பரிசு சொல்லுவீங்க நீங்க? தேவச்சனமே, we have to realize what is the factor of fact. உண்மைத்துவத்தினுடைய சாராம்சம் நமக்கு உண்மையே தெரியாது, எங்க போய் சாராம்சத்தை தேர்ந்து. வேதம் சொல்லுகிறது, 12-15 வரைக்கும் வாசிக்க கேட்போம். சில வேளை வெளியில் இருப்பால், சில வேளை வீதியில் இருப்பால், சந்துகள் தோறும் பதிவிருக்கும். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம்? நம்ம சில வேளை வெளியில் இருப்போம், சில வேளை வீதிகளில் இருப்போம், சந்துக்களுக்கு தோறும் பதி இருக்கிறவராய் நம்முடைய வாழ்க்கை என்னன்னா சிதறடிக்கப்பட்ட வாழ்க்கை. கேட்கறதுக்கு தமாஷா இருக்கலாம், இல்ல தவறா யோசனை பண்ற மாதிரி இருக்கும் அந்த வசனம். இந்த பரஸ்திரியை பத்தி தவறான ஒரு குறிக்கோள் அது இல்ல. நம்முடைய வாழ்க்கை சிதறடிக்கப்பட்ட வாழ்க்கை ஆவிக்குரியது. அதை பார்த்தான் வாசிக்க கேட்போம். அவள் அவனை பிடித்து முத்தம் செய்து முகம் நாணாமல் அவனை பார்த்து யாரு வந்தவன? ஒரு புத்தியீனன், வேத வார்த்தை அற்றவன். வேத வார்த்தை உள்ள இல்ல, உள்ள இருக்கிறது யாரு? இவருடைய கிரியை யாருகிட்ட இருக்கு? வேதத்தை அறிந்தவங்க கிட்ட இருக்கு. வேதத்தை அறிந்தவன் யாருகிட்ட போய் மாற்றான்? பரஸ்திரிகிட்ட போய் மாற்றான். ஏனென்றால் கொடுக்கப்பட்ட வார்த்தைய ஞானமோ புத்தியோ என்று அவன் அதை ஆராய்ந்து எல்லாத்தையும் நம்ம எல்லாத்தையும் பைபிள் இருக்குது. இல்லைன்னா செல்போனை தட்டி ஆப்பை இறக்கணீங்கன்னு வைங்க, இங்கிலீஷ்ல மாத்திரம் 416 வெர்ஷன்ஸ் இருக்குது புஸ்தகங்கள், பல விதங்கள். ஹீப்ரு போட்டீங்கன்னா மாடர்ன் ஹீப்ரு, ஓல்டு ஹீப்ரு, ஏன்ஷியன்ட் ஹீப்ரு, அதுல ஏகப்பட்ட புஸ்தகங்கள் இருக்கு. தமிழ்ல போட்டீங்கன்னா அதுல ஏகப்பட்ட பைபிள் புஸ்தகங்கள் இருக்கு. விளக்க உரைன்னு போட்டீங்கன்னா அதுல ஏகப்பட்டது இருக்கு. பியூர் ஸ்டடி பைபிள் போட்டீங்கன்னா அதுல ஏகப்பட்டது இருக்கு. ஆனா இவ்வளவு இருந்தும் அவன் யார்கிட்ட போய் மாற்றான்? ஒரு பரஸ்திரி இடத்தில் மாட்டப்படுகிற அனுபவம். இந்த அனுபவம் என்ன செய்து? அவனை பிடித்து முத்தம் செய்து முகம் நாணாமல். இப்போ ஏன் முத்தம் செய்தது? இவன் தப்பிச்சிடக்கூடாது.
இவன் இந்த தரித்திர விட்டு மேல போயிடக்கூடாது. இவன் மறுபடியும் ஞானத்தை கேட்கக்கூடாது. இவன் மறுபடியும் புத்திக்குள்ள போயிடக்கூடாது. அவன் என்ன பண்றான்? அப்படியே அவளுடைய வசத்துல, லூசிபருடைய வசத்துல புத்தியனாகவே இருக்க வேண்டும் என்கிற அந்த வசத்துல அந்த ஸ்பிரிட் என்ன செய்தவனை முடித்து முத்தம் செய்கிறது. so that he or she will never leave Lucifer. எதிராக அகப்பட்டு இருக்கிறீர்களா? அதே வச்சனமே குடும்ப வாழ்வு போராட்டத்தில் இருக்குதா? தனிமையில் இருக்கிறீங்களா? பாரத்தோடு கூட இருக்கிறீங்களா? இங்கே வேதம் சொல்லுகிறது அகப்பட்டவன், அகப்பட்டவன். கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை விட மாட்டார். எந்த சூழல் இருந்தாலும் ரெடீமர், உங்களை ரட்சிக்கிறவர் உங்க மேல கண்ணோக்கமா இருக்கு. நீங்க அவரை விட்டுட்டீங்க, வார்த்தையை விட்டுட்டீங்க, தெரியும். ஆனால் நமக்குள்ள ஜீவனா இல்லை. வேதம் தெரியும், தேவனுடைய வார்த்தையும் தெரியும், ஆனால் நமக்குள்ள ஜீவனாக இல்லை. வாசிக்க கேட்போம் தொடர்ந்து. சமாதான பலிகள் என் மேல் சுமந்திருந்தது. அவ சொல்றா, அந்த பரஸ்ரீ லூசிபர் சொல்றா, சமாதான பலிகள் என் மேல் சுமந்திருந்தது. இன்றைக்குத்தான் என் பொருத்தனைகளை நிறைவேற்றினேன். இன்றைக்குதான் என் பொருத்தனைகளை நிறைவேற்றினேன். ஆதலால் நான் உன்னை சந்திக்க புறப்பட்டு உன் முகத்தை ஆவலோடு தேடினேன். இப்பொழுது உன்னை கண்டுபிடித்தேன். இவைகள்லாம் எங்க இருந்து வந்தது? நீங்க தெளிந்த புத்தியா இல்லாததுனால வந்தது. அதனால உங்களை பார்த்து கண்டுபிடிக்கிறாங்க. வேதத்தை அறியாதவர்களாக போல வாழ்ந்து கொண்டிருந்தீங்க, உங்களை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. வேதத்துடைய வார்த்தைக்கு புறம்பா நடக்கிற அனுபவத்தில் இருந்தோம் நம்ம, உங்களை தான் தேடி கண்டுபிடிக்கிறாங்க. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த யோவான் 15 வாசி. நாம இருக்கிற இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி போனதுனால சந்துக்கள்லயும் தெருக்கள்லயும் பதிவு இருக்கிற லூசிபர் கையில பண்ண மாட்டேன். இதுல இருந்து என்ன தெரியுது? நீ சுத்துறவனா இருக்கிற. கரெக்டுங்களா? சந்துக்கள்ல இருக்கிறவங்க போய் நீ பாக்குறன்னா நீ சந்துக்கு போகலாம் பாப்பையா? அவன விளங்குதுங்களா? அவ சந்துல இருக்கிறாயா, உனக்கு நாங்க சந்துல வேலை. வேத வார்த்தையை தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருப்பதற்காக ஒரு சபையை போட்டு, சேரை போட்டு, ஏசிய போட்டு ஒரு சபை இருக்குதே, எங்க போன? உங்களுக்கே தெரியாது. பரஸ்திரி உங்களை எங்க பிடிப்பான்னு தெரியாது. நீ போற இடத்துல அவ நிக்கல, அவ நிக்கிற இடத்துல நீ போற. ஆனா நம்ம சொல்லுவோம், போன கல் இருக்கு பாருங்க, அந்த கல் என்ன தக்கிடுச்சு, அதுக்கு என்ன உயிரா இருக்குது? உன்னை போல கால் இருக்குதா, கை இருக்குதா? இவன் வந்தானாக்கா அப்படி விட்டு அப்படி ஒரு நக்கல் கொடுப்பான். கல்ல ஐடியா பண்ணி அடிச்சுதவன. ஆனா இவன் சொல்ற வார்த்தை என்ன? கல் என்ன? அறிவு பெருத்திருக்கிற உலகம். யாரோ ஒருவர் தான் பிரதர் நடந்து போன பிரதர், தெரியாம கல்லுல நான் இடிச்சுக்கிட்டேன் பிரதர் சொல்றவன் இருக்கிறானா இல்லையா? இன்னைக்கும் இருக்கான். அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று வேதத்தை பார்ப்பான், இல்லைன்னா நியாயமும் நேர்மையும் தெளிந்த புத்தி உள்ளவனா இருப்பான். அவன் தான் அதை சொல்லுவான். அந்த வார்த்தையை என்ன சொல்லுவான்? கல் இருக்கு, நான் தான் அதை கவனிக்கல. இன்னைக்கு பாதி பேருக்கு மேல மருமகளை பழி சொல்லிருக்கோம், மருமகளை பழி சொல்லிருக்கோம். வந்தவன் சரியில்லைங்க, பொண்ணை கொடுத்தவன் சரியில்லைவன். இந்த அறிக்கை நீ சொல்ல 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 உனக்கு தான் பின்னாடி டின்னு கேட்ட. நீ போற இடத்துல யார பாப்ப?
தேவச்சனமே, யாகாவராயிலும் யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய தீக்குச்சி காட்டே கொளுத்துவது கூட வாய் இருக்கே, ஒன்னே கொளுத்திரும் முதல்ல, அதுக்கப்புறம் தான் எதிராளி. இங்க வேதம் சொல்லுகிறது நமக்கு, அவள் அவனை பிடித்து முத்தம் செய்து முகம் நாணாமல் அவனை பார்த்து தரித்திரம் என்ன சொல்றா, சமாதான பலிகள் என் மேல் சுமந்திருக்கிறது, இன்றைக்குதான் என் பொருத்தனைகளை நிறைவேற்றினேன், ஆதலால் நான் உன்னை சந்திக்க புறப்பட்டு உன் முகத்தை ஆவலோடு தேடினேன், இப்பொழுது உன்னை கண்டுபிடித்தேன். தேவ ஜனமே, தரித்திரம் சொல்லுதையா உன்னை பார்த்து, அவமானப்படுத்துகிற ஆவி உன்னை பார்த்து சொல்லுதையா, வியாதி என்கிற கேடும் கிறுக்கும் உள்ள அசுத்த கிரியைகள் உன்னை பார்த்து சொல்லுதையா, உன்னை இந்த வியாதியில வலை போட்டு பிடிச்சிருக்கிற, ஏன் உனக்கு தெளிந்த புத்தி, தேவனை நாடுகிற அனுபவம் இல்லை, தேவனை தேடுகிற அனுபவம் இல்லை, ஞானத்தை சார்ந்து வாசிக்கிற வார்த்தைகள் நம்முடைய சிந்தைகள்ல ஏறல. ஆனா பைபிள் தான் படிக்கிறோம், வார்த்தை ஓடுது சல்லு சல்லுன்னு, ஆனா மைண்ட் வேற எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்குது. பாட்டு பாடுறோம் ஆராதனையில, வேற எங்கேயோ இருக்குது. வேதம் சொல்லுகிறது, கண்டுபிடிக்கப்பட்டாய். ஒண்ணு கவலைப்பட, எழுதுறதுலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இதெல்லாம் வெளியே வந்துட போறோம், கடைசி அறிக்கை சொல்ல போறேன், எல்லாம் வந்துடுவீங்க. ஏன்னா உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில், அதுக்குதான், வேற ஒண்ணு இல்லை. வசனம் 16 இருந்து 2 வசனம் 17 வாசிக்க கேட்போம். என் மஞ்சத்தில் ரத்தன கம்பளங்களாலும் எகிப்து தேசத்து விசித்திரமான மெல்லிய வஸ்திரங்களாலும் சிங்காரித்தேன். என் படுக்கையை வெள்ளை போலத்தாலும் சந்தனத்தாலும் இலங்கப்பட்டையினாலும் வாசனை கட்டினேன். இவர் புத்தி கிடையாது, இவர் இதெல்லாம் பார்த்தவர்கள் மறந்துட்டாரு. வேதம் மறந்து போச்சு, சபை மறந்து போச்சு, பாஸ்டர் மறந்து போச்சு. எனக்கு ஒரு 100க்கு 100 போன் வந்தா ஒண்ணு கால் வலி, தலைவலி, கை வலி, பிரச்சனை, போராட்டம். ஒரு போனாவது ஐயா ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிச்சதுக்கு ஒரு கிறிஸ்தவனா மாறி இன்னைக்கு 24வது வருஷத்துல போறேன். 24 போன் வருஷத்துக்கு ஒண்ணு, ஒரு போன் கிடையாது. வர்றதெல்லாம் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. ஏன்னா அவரை நம்ம கெட்டதா சொன்னா நமக்கு வந்துச்சுன்னா, புரியுதுங்களா? எதை நம்ம வாயில விதைக்கிற மாதிரி நான் அவனுக்கு சொல்றேன், கவலைப்படாதீங்க, நல்ல காலம் உங்களுக்கு பிறகு. ஆண்டவர் செய்யறாரா இல்லையா பாருங்க, இன்னைக்கு செய்யறாரா இல்லையா பாருங்க. இப்போ இந்த அம்மா சொல்றாங்க, அழகா சொல்றாங்க, நம்ம அந்த சந்திர சந்திச்சிட்டியா, உங்களோட வார்த்தைகளுக்கு ஒண்ணு இல்லை, நீங்க அதனால சந்தாட வந்தீங்க. தேவச்சனமே, சந்துக்கு அப்படின்னு என்றால் சிக்குண்ட காரியம், உங்க வாழ்க்கையில இருக்கிற சிக்குண்ட காரியங்கள். இப்ப இந்த சிக்குண்ட காரியம் தான் சொல்லுது, என் மஞ்சத்தை ரத்தின கம்பளங்களாலும் எகிப்து தேசத்து விசித்திரமான மெல்லிய வஸ்திரங்களாலும் சிங்காரித்தேன், என் படுக்கையை வெள்ளை போலத்தாலும் சந்தனத்தாலும் இளங்க பட்டையாலும் வாசனை கட்சினேன். தரித்திரம் என்னமா பேசுது பாத்தீங்களா? கீழே விழுந்தா வீச எடுத்து பாருங்க, அதுல மண்ணே நேக்க விழுந்த
தேவஜனமே, நம்முடைய வாழ்வின் ஆதாரங்கள் சிக்குண்ட நிலை. நிலை எவ்வளவு மோசமா போகுது பாருங்க. வாசிக்க கேட்போம் வசனம் 18-20 வரைக்கும். வா விடிய காலம் வரைக்கும் வா விடிய காலம் வரைக்கும் சம்பவமாய் இருப்போம், சம்போகமாய் இருப்போம், இன்பங்களினால் பூரிப்போம். இன்பங்களினால் பூரிப்போம். புருஷன் வீட்டிலே இல்லை, புருஷன் வீட்டுல இல்ல, தூர பிரயாணம் போனான். பணப்பையை தன் கையிலே கொண்டு போனான். தன் கையிலே கொண்டு போனான். குறிப்பிட்ட நாளிலே வீட்டுக்கு வருவான் என்று சொல்லி. தேவஜனமே, இங்கே ஒரு நெகட்டிவ் சிங்காரி. மைண்ட் spirit of evil, spirit of adultery, spirit of deceiving, spirit of darknesses, spirit of distortions, spirit of poverty, spirit of separations, spirit of stagnation. உங்களை நெகட்டிவ் சிங்காரிப்புல போட்டுட்டு ஏதோ கர்த்தர் அனுமதிச்சிருக்காரு. என்ன சொல்றீங்க? ஒரு நிலைமையை வச்சுக்கிட்டு கர்த்தர் என்ன இந்த பாடுகளுக்குள்ள அனுமதி இருக்கிறார். அவருப்பா விளையாட வேலையில போல ஓ வாழ்க்கையில விளையாடுறதா விளங்குதுங்களா? ஏசாவுக்கு வேலையில போல ஒரு ரூம் போட்டு என்ன செய்யறாரு? உங்க வாழ்க்கையில விளையாட்டு பார்க்கிறாரு. அப்படியா? ஒரு நெகட்டிவ் சிங்காரிப்ப பிசாசான உங்க வாழ்க்கையில அவங்க 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 எந்த நிலையில இருக்கிறாங்களோ அந்த நிலைகள்ல ரொம்ப டெக்னிக்கலா வந்து உட்கார்ந்துடுறாங்க. நீ நல்லா ஊழியம் பண்றவன தான் ஊழியம் பண்ற மாதிரியே அங்க உள்ள வந்துடும். நல்ல பாடுறவர்களா இருப்பீங்கன்னா அந்த பாட்டு பாடுற மாதிரியே அந்த பாடலுக்குள்ள உள்ள வந்து உட்கார்ந்துருவான். நன்மைகள் செய்கிறவங்க அந்த நன்மை செய்கிற மாதிரியே உள்ள வந்து உட்கார்ந்துருவான். எதையோ சாதிக்க நினைச்சு ஒரு காரியத்தை விஷனோட போவ அந்த விஷனுக்குள்ள இந்த நெகட்டிவ் சிங்காரிப்ப உள்ள கொண்டு வந்து வச்சிருவாங்க. என்ன நடக்குது? 21-23 வாசிக்க கேட்போம். தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணங்க பண்ணினான். திருடவனை நல்ல திருட வைப்பான். அவன் அதுல தான் வெளியே வந்திருப்பான். கேடும் கிறுக்கும் உள்ள வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பான். அவன் அதுதான் மறுபடியும் போட்டு தாக்குவான். ஒரு சண்டைக்காரன் அந்த குடிகாரன் இதுல வெளியே வந்திருப்பான். மறைமுக குடிகாரனாய் மாற்றிருப்பான். ஊழியத்துக்கு வந்துட்டாருங்க எங்க வீட்டுக்காரரு, இனிமேல் அவருடைய வார்த்தை எல்லாம் பிரமாதமா இருக்குங்க, அவரை வச்சு இன்னைக்கு இந்த தேசமே ரட்சிக்கப்பட போதுமா, அவனை ரட்சிக்கப்படுறதுக்கு அவனுக்கிட்ட ஒண்ணுமே எல்லாம் போயிடும். ஒரு பெண் ஊழியம் பண்ற உட்கார்ந்து நம்மளுக்கு கூட பேசுறாரோ என்னவோ தெரியல, பாச்சர் நம்மளுக்கும் பேசுறாரோ என்னவோ தெரியல. We have to be very careful in the sight of the Lord. ரொம்ப வினோதமான ஒரு மார்க்கம் இது. ஆனா ரொம்ப ஈஸியான மார்க்கம் இது. நம்மளால நடத்துறது பார்த்தா என்னால ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. அன்னைக்கு இங்க பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்புக்கு ஒரு சிலர் வந்து பார்த்துருக்கீங்க, நீங்க வருவீங்க. சரியான அனாயிண்டிங். ஏன் சொல்ல வரேன், நீங்க எப்போ சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்களோ உங்க விடுதலை நீங்க பார்க்கலாம். நீங்க இன்னொருத்தர் நடக்கிற விடுதலை வேண்டாம்,
முதல்ல நம்ப விடுதலை ஆகும். நமக்குள் பல ஆயிரம் போராட்டங்கள். இங்க ஸ்பிரிட் என்ன பண்றான் பாருங்க, வாசிப்போம். உடனே அவன் அவள் பின்னே சென்றான். உடனே அவன் அவள் பின்னே சென்றான். ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது போல ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலும் ஒரு குருவி தன் பிராணனை வாங்க கன்னியை அறியாமல் அதில் விழ தீவிரிக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான். அம்பு அவன் ஈரலை பிளந்தது. அருமையான தேவச்சனமே, be careful with your life. உங்க வாழ்க்கையோடு நீங்க ஜாக்கிரதையா இருங்க. உங்க பர்சனல், நீங்க கணவன் மனைவி ஒன்னா இருக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. கணவனால பொண்டாட்டிக்கு பிரச்சனை வரலாம், பொண்டாட்டியால கணவனுக்கு பிரச்சனை வரலாம். பட் வித் தி ஸ்பிரிட் ஆஃப் தி லார்ட் நீங்க ஒண்ணா இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இங்கே பலவிதமான காரியங்களை இந்த வேதம் விளக்குகிறது. எப்படி? ஒன்று மாடு அடிக்கப்படுவது போல, இன்னொன்று மூடன் விலங்கிடப்பட்டிருப்பது போல, இன்னொன்று குருவி தன் பிராணனை வாங்க கன்னியை அறியாமல் விழ தீவிரிக்கிறது போல அவள் பின்னே போனாள். பல ரகங்களை இங்கே ஆண்டவர் விளக்குகிறார். தேவச்சனமே, எதுல சிக்குள்ளுவென்றது உனக்கு தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அம்பு அவன் ஈரலை அது மாரடிக்கிறவனை போட மாட்டானோ தெரியாது. குருவி அந்த வலையில தீவிரிச்சு மாட்டுறது போல என்பது தெரியாது, அல்லது மூடன் விலங்கிட்டு செல்லுவது போல தெரியாது. ஆனா ஒரு காரியம், அம்பு என்ன செய்ததா? எங்க உங்களுடைய ப்ராப்ளம் இருக்கோ, இன்னும் உங்க ஈரலை பிளக்கிற அளவு நீங்க போகிற மாட்டல. நீங்களோ யாரோ எவரை பத்தி நீங்க சிந்திக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. பட் வேர்ட் proclaimed is proclaimed. உங்களை சிந்திச்சு பாருங்க, உங்க குடும்பத்தை சிந்திச்சு பாருங்க, உங்க எதிராளிகளை சிந்திச்சு பாருங்க, உங்க முன்னோர்களை சிந்திச்சு பாருங்க, உங்களுக்கு பின்பாக இருக்கிறவர்களை சிந்தித்து பாருங்க. ஈரலை பிளக்கிற அனுபவங்கள் எப்ப வரும், என்னைக்கு வரும் தெரியாது. சந்தோஷம் இல்லையா, சமாதானம் இல்லையா, ஏதோ ஒரு பரஸ்திரி நீ கண்டுபிடிக்கப்பட்டாய், ஏதோ ஒரு பரஸ்திரி அகப்பட்ட நிலையில நம்ம இருக்கிறோம். எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். இந்த நெகட்டிவ் நம்மளை என்ன கொண்டு போயிடுச்சு? டெத்துக்கு கொண்டு போயிடுச்சு. தேவச்சனமே, வசனம் 24 to 27, this is a covenant. இப்போ ஒரு உடன்படிக்கை செய்கிறார். covenant, நீ தப்பித்துக் கொள்ள ஒரு covenant கொண்டு வரார் உள்ளே. இப்போ ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசிப்பாயானால் தேவ மகிமையை நீ காண்பாய். வாசிக்க கேட்போம். ஆதலால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், எனக்கு செவி கொடுங்கள். என் வாயின் வார்த்தைகளை கவனியுங்கள், என் வாயின் வார்த்தைகளை கவனியுங்கள். உன் இருதயம் அவள் வழியிலே சாய வேண்டாம், அவள் வழியிலே சாய வேண்டாம், அவள் பாதையிலே மயங்கி திரியாதே, அவள் பாதையிலே மயங்கி திரியாதே. அவள் அநேகரை காயப்படுத்தி விழ பண்ணினாள், பலவான்கள் அநேகரை கொலை செய்தாள். யாரை கொலை செய்திருக்கிறார்? தேவ பலன் மீது நம்பிக்கை வைத்தவர்கள், தேவனை விசுவாசித்தவர்கள். சிம்சோன் அது ஒரு அடையாளம். சிம்சோன் அப்படிதான் காலி. வேதத்தை வாசிக்கிறவங்க தான் நீங்களும் நானும். ஆனா பலவான்களாக நாம் இருந்த போதிலும் நம்முடைய சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்களை மாற்றுவோமானால் விழ பண்ணியிருக்காள் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். அவள் வீடு பாதாளத்துக்கு போகும் வழி, அது மரண அறைகளுக்கு கொண்டு போய்விடும். இந்த உடன்படிக்கை ஒரு விழிப்புணர்வை தருகிறது.
இந்த விழிப்புணர்வு வேதத்தினுடைய எந்த பகுதியில் இருக்கு? இதை நீங்க கற்றுக்கொண்டு இப்ப நீங்க நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா பரஸ்திரி உங்க வாழ்வில் தொடர முடியாது, தொடர முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் லைஃப் சேஞ்ச் ஆகணும்னு விரும்புறீங்க? ஹalleluya. நீங்க எந்த பிரச்சனையில இருந்தாலும் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். உங்க வண்டி என்ன வண்டியா மாறப்போகுது? நோ ப்ராப்ளம் பைக்கா மாறப்போகுது. ஹalleluya. அந்த காலத்துல நோ ப்ராப்ளம் பைக் அப்படின்னு வந்து தெரியுங்களா? இன் சுசுகி சமுராயா. சோ நீங்கள் ஒரு நோ ப்ராப்ளம் உள்ள ஒரு மனிதனாக மாற போறீங்க. எப்போ இந்த வேத வாக்கியங்கள் படி உங்க வாழ்க்கையை கட்டுவீர்களானால், போனது போட்டும், நஷ்டம் அடைஞ்சு நஷ்டமா இருக்கட்டும், அவமானமாவே இருக்கட்டும், நிந்தைகளாகவே இருக்கட்டும், எல்லாத்தையும் மாற்ற போற. விசுவாசிக்கிறீங்களா? இப்ப நம்ம கேட்க போற வார்த்தை உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் ஆண்டவர் கொடுக்கிறார். உங்க லைஃப் மாற்றப்படுவதற்கு ஒரு இன்னொரு சான்ஸ். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் வசனம் 1 வாசிக்க கேட்போம். ஆதலால், இப்போ இந்த வேதம் அப்படி ஆரம்பிக்குது. ஆதலால் என்ன? நீதிமொழிகள் 7 கேட்டீங்களே, 7 ஏதாவது நல்லதுக்குதான், ஏதாவது நல்லது. ஆனா ஒரு உடன்படிக்கை கொடுக்கிறாரு 24 இருந்து 77 வரைக்கும். இந்த உடன்படிக்கையினுடைய சாராம்சம் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்ததுனால அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பிலிப்பு தேசத்து மக்களுக்கு எழுதுகிறார். இந்த பிரச்சனைகள் பிலிப்பு தேசத்திலே இருந்தது. இந்த போராட்டங்கள் அன்றைய நாள்ல ரட்சிக்கப்படாத இருக்கிற ஜனங்கள் மத்தியிலும் 600 பிரமாணங்களை கொண்டு செய்ய முடியாத மக்கள் மத்தியிலும் இவைகள் கிரியை செய்து கொண்டிருந்தது. கிறிஸ்து இயேசு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். நியாயப்பிரமாணத்தை நம்மிலிருந்து அகற்றினார். நியாயப்பிரமாணம் காலம் முடிவுக்கு வந்தது அவருடைய கிருபை ஆளுகை செய்வதற்காக. லூசிபருக்கு வேலை இல்லை. ஆண்டவர் சொன்னாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை நீ பார்க்க முடியும். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் சொல்றாங்க. ஆண்டவரே, உன் சிந்தைகள் மாறக்கடவுது, உன் மைண்ட் அது ரெஃப்ரெஷ் ஆக கடவுள். இதுவரையில் உனக்குள்ள தோல்விகளையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கண்டுகொண்டு குற்றங்களும் குறைகளும் சொல்லிக்கொண்ட உன் மனதின் சிந்தைகள் அவைகள் மாறப்பட வேண்டும். எப்படி மாறப்பட வேண்டும்? கிறிஸ்துவுக்குள்ளாக. Make Christ as a notable, perfect, everlasting, perpetual instrument ஆக. நாம் பேசணும்னா அந்த மைக்கே சரியா இருக்கணும். இப்போ உனக்கு முன்பாக சரியா இருக்கிற ஒரு தேவன் பரஸ்திரி அல்ல. சந்துகள் தோறும் மாலை மயங்கும் அஸ்தமனத்தில் கண்டுபிடிக்கிற பரஸ்திரி அல்ல அவர். He was the creator and he is the creator and he will be the creator for you. உன்னை உருவாக்குகிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 43 வசனத்தை வாசித்து பாருங்கள். இப்போது யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே,
உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேச சொல்லி அழைத்தேன். நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதற்காய். நீ அக்கினி ஜுவாலை நடக்கும் போது நீ வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது. 18, 19, 20 சொல்லுகிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அதை நீங்கள் அறியீர்களா? நான் வனாந்திரத்தில வழிகளையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவன் என்று சொல்லுகிறார். ஐயா, செப்பனியா 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அக்காலத்தில் உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்தில் உங்களை சேர்த்துக் கொள்வேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்புகிற பொழுது, உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்புகிற பொழுது, உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்புகிற பொழுது, பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சகோதரனே, 3:15 சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். Right in the evening today, God says, I have proclaimed my word. I have proclaimed my word. இறங்கிக் கொண்டிருக்கிறது. உடைக்கப்பட முடியாத கட்டுகள் உடையலாம். மகன் அலக்கழிக்கிற ஆவியார் நீ வாவலியா, அக்கினி இறங்குத, வல்லமை இறங்குத. The presence of the Lord breaks all the bondages upon him. Fire, fire. வயிற்றிலிருந்து வெளியே வா, வயிற்று பகுதியிலிருந்து வாவலியா. மாந்திரிக ஆவிகளே, செத்த ஆவிகளே, அந்நிய கட்டுகளே, மதஸ்ரீ கிரியைகள் அவர்களை விட்டு எரிந்து சாவலாக. விசுவாசத்தோடு ஆம் என்றும் ஆமேன் என்றும் நீ கேட்டது பண்ணா உனக்கு தேவச்சனமே. You can realize your life. உன் வாழ்க்கையை சிந்தித்துக் கொள்ளலாம். இதுவரை எங்கேயோ நீ கோடீஸ்வரனா இருக்க வேண்டியவன், எங்கேயோ உங்க வாழ்க்கையில நீங்க வெற்றி பெற வேண்டியவங்க. உன் குடும்பம் இப்படி இருக்கப்பட வேண்டிய குடும்பம் அல்ல. நீ வந்திருக்கிற ஒருத்தர் கூட இன்னும் உங்களுக்கு உண்டான ஒரிஜினல் பிளஸிங் பார்க்கல. இனிமேல் பார்க்க போறீங்க. வல்லமையா இருக்க போது அது தேவ பிரசன்னமா நிறைந்து நீங்க பார்க்க போறீங்க. இங்க வேதம் சொல்லுகிறது, ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பிலே யாதொரு தேர்தலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உங்களுக்கு உண்டானால் வசிப்போம். நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவருமாய் இருந்து இசைந்து ஆத்மாக்களாய் ஒன்றே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். யார் சொல்றாங்க? கிறிஸ்து, ஜீசஸ். என்னைக்கு நீங்க ஜீசஸுடைய சந்தோஷத்தை நிறைவேற்றலையோ இவ உங்களோட இருப்பான். என்னைக்கு நிறைவேற்றுகிறீங்களோ கிறிஸ்து உங்களோட இருப்பான். எத்தனை பேருக்கு பழகுது? இனி உங்க மனக்கண்கள்ல சந்தேகமோ மத்தவங்களை குறிச்சு எரிச்சலோ அடையாத, மத்தவங்களை பார்த்து பொறாமப்படாத, மற்றவங்களை குறித்து மறைவுல எங்கேயோ இருக்காங்க குறைகள் பேசாத. பரஸ்திரி நீ போற சந்தையில உன் கூட தான் இருக்கிற, உன்னை கண்டுபிடிச்சு வச்சிருக்கிற. நீ அவளை விட்டு தப்பிச்சு போய் உன் ஈரலை பிளக்கிற வரைக்கும் உனக்கு மஞ்சத்துல உன்னை படுக்க வைத்துக் கொண்டிருப்பா. இன்னைக்கு கிட்டத்தட்ட 99 கிறிஸ்தவர்கள் ஏமாந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
அதர் பீப்புளை தவிர கிறிஸ்தவனுக்கு இருக்கிற போராட்டங்கள் ஜாஸ்தி. காரணம் the spirit of Lucifer. ஒரு மாய்மாலத்தினால் தந்திரங்களினாலே அவங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை. இவைகள் மாறப்பட வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார். ரொம்ப சூட்சமமான வசனத்தை உங்களுக்கு நான் சொல்றதுல இங்கே 2வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பு உள்ளவருமாய் இருந்து இசைந்து என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த இசைவிலிருந்து வெளியே வாங்க. உங்களை உருவாக்கி உங்களுக்காக தன்னையை ஒப்பு கொடுத்து மரித்தாரே, அவரோடு கூட இசைக்கப்படுகிற அனுபவம். அப்போ உங்க லைஃப் மாறும். அப்பதான் நீங்க யார் என்பதை உங்களுக்கு எதிராளிகள் சொல்லுவாங்க. தெளிந்த புத்திக்குள்ளாக நீங்க வந்துருவீங்க. பிசாசு உங்க இடத்துல ஒன்றுமில்லை நான் என்ன செய்வான், திரும்பி போயிடுவான். தேவச்சனமே வாசிக்க கேட்போம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாக என்ன கடவீர்கள். எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்களை காட்டிலும் எதிராளிக்கு நீங்க உங்களை காட்டிலும் மதிப்பு கொடுப்பீங்களா? இல்ல நான் தான் பெரியவன் நினைப்பீங்களா? அப்படி ஜீசஸ் நினைச்சிருந்தா உங்களுக்கு ரட்சிப்பு வந்திருக்குமா? இப்ப நீங்க ஏக சிந்தையா அவரோட இசையணும். இப்படி உங்களோட எதிராளிக்கு ரேட்டுன்னு பார்க்க ஆரம்பிங்க. உங்க எதிர்க்க நிக்கிறவர் சீஃப் மினிஸ்டரா பாருங்க. உங்க எதிர்க்க நிக்கிறவர் முட்டாளதான் இருப்பான், ஆனா ஒரு IAS அதிகாரியா பாருங்க. அவரை நீங்க மதிப்பு கொடுப்பீங்க, அவன் மாற ஆரம்பிப்பான். நீங்க மதிப்பு கொடுத்து பாருங்க, அவன் உங்களுக்கு மதிப்பு கொடுக்கறவனா மாறுவான். அவனை தெளிந்த புத்தி உள்ளவனா மாத்துறீங்க நீங்க. இப்போ மடங்கடிக்கப்பட்டவன் அவனை யாருமே மதிக்கல. நீ கிறிஸ்துவுடைய அன்புல அவனை மதிச்சுப்பார். உன்னை ஆண்டவர் பல இடங்கள்ல கொஞ்சத்துல அவருடைய ஏக சிந்தையில உண்மையா இருப்பாயானால் அநேக இடங்கள்ல உன்னை அதிகாரியாய் மாற்றுவார். தொடர்ந்து வாசிக்க கேட்போம். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. உனக்கு என்ன தேவையோ, நான் இன்னைக்கு என் தேவைகளுக்கு ஒரு ஊழியக்காரர் கூட காசு எல்லாம் அமைச்சிடக்கூடாது. அது ஏன் இன்னைக்கு ஏன் கணக்கு, நாளைக்கு வேற கணக்கு. சபை ஊழியம் இன்னைக்கு என் கணக்கு வந்த ஊழியக்காரங்களை அதுக்கு கஷ்டம்தான், முடியாதுதான். இங்க பெட்டியவனா வந்த உடனே ஒரு 4 பேர் கமிட்டி ஃபார்ம் பண்ணி எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 700-800 ரூபாய் தேராது, ஆண்டவர் கொடுப்பாரு. இங்க வந்து ஊழியத்தை செய்யறோம். நான் யாருக்கு கடனாளி அல்ல. இங்கே வேதம் சொல்லுகிறது, அவனவன் தனக்குண்டானவைகளை அல்ல பிறருக்குண்டானவைகளையும் அவன் நோக்குவானாக. எனக்காகவும் பார்த்துக்கிறேன், 100 உங்களுக்காகவும் நான் பார்க்கிறேன். பிசாசு என்ன பேசக்கூடாதுன்னு வச்சான். உன்னை பத்தியே உனக்கு வேணும் உனக்கு வேணும் உனக்கு 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 நீ நினைக்காத. பிறருக்குண்டானவைகளை நோக்குவானாக. தொடர்ந்து வாசிப்போம் வசனத்தை. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. இதுதான் மேஜர். Think as Jesus thinks. Follow as Jesus follows. Do as Jesus does. உங்க வாழ்க்கை எதற்கு நேராக இருக்கணும்? கண்டுபிடிக்கப்பட்ட அந்த புத்தியின வாலிபனை போல அல்ல. நீங்க சொல்லுங்க, நான் புத்தியின வாலிபனை போல அல்ல, கிறிஸ்து இயேசுவிற்குள் இருந்த அந்த சிந்தை எனக்குள்ள இருக்கு. விசுவாசிக்கிறீங்களா?